ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஸ்டார்டிங் சர்க்கியூட்டு. ஸோ ஒரு ஐசி இன்ஜினோட மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட சிம்பிளான ஒரு ஸ்டார்டிங் சர்க்கியூட் தான் உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி, ஸ்டார்டர் ரிலே இருக்குது, செல்ஃப் மோட்ரு, இசிஎம்மு, கிளச்சு சுவிட்சு, இது வந்து கீ பேரல். ஓகேவா? இப்போது இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு ஒன்று இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீயை வந்து இன்சர்ட் பண்ணி கீ பேரலில் ஸ்டார்ட் பொசிஷனில் பிடிக்கணும். ஸ்டார்ட் பொசிஷனில் பிடிக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் சப்ளை வந்து இந்த ஃபியூஸ் வழியாக, அதாவது 40 ஆம்ஸ் ஃபியூஸு, அந்த ஃபியூஸ் வழியாக வந்து இந்த 30 பின் இருக்குது பார்த்தியா, ரிலேவோட 30 பின்ல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கிராங்க் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கிராங்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் சப்ளை வந்து இது வழியாக வந்து இக்னிஷன் கீழே போய் நிற்கும். ஸோ கீயை வந்து நீங்கள் கிராங்க் பண்ணும்போது இந்த கீ பேர் வழியாக பாசிட்டிவ் சப்ளை வந்து இந்த பக்கமாக போயிட்டு 10 ஆம்ஸ் ஃபியூஸ் வழியாக வந்து கிளச்சு சுவிட்சில் வந்து நிற்கும். கிளச்சு சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரிலேவோட 85 பின்னுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை கிடைச்சிடும். ஸோ பாசிட்டிவ் சப்ளை கிடைக்கும் போது அதே இன்னொரு லைன், அந்த கிளச்சு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ப்ரெஸ்ஸிங் சிக்னல் வந்து இசிஎம்க்கு இன்னொரு லைன் வந்து சிக்னலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளச்சு ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து இசிஎம்க்கு வந்து சிக்னல் கிடைச்சிடும். கிடைச்ச உடனே இசிஎம் என்ன பண்ணும்னா, இந்த ரிலே இருக்குல்ல, ஸ்டார்டிங் ரிலே வந்து கிரவுண்ட் பண்ணும். ஸ்டார்டிங் ரிலேவை கிரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டார்டர் ரிலே காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த ஆப்போசிட்ல இருக்கிற 30 பின்னை பிடிச்சி புல் பண்ணும். புல் பண்ண உடனே 87 பின் வழியா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை வந்து செல்ஃப் மோட்டர் சொலினாய்டுக்கு போயிடும். ஸோ சொலினாய்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 காயில் இருக்கும். இன்னும் புல்லின் காயில், இன்னொன்று ஹோல்டின் காயில். ஸோ புல்லின் காயில் அப்படின்னா உங்க சொலினாய்டு வந்து பிடிச்சி இழுக்கும். ஒரு லிவர் இருக்கும், பிடிச்சி இழுக்கும் போது இந்த லிவர் வந்து இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் இழுத்த உடனே அந்த லிவர் வந்து செல்ஃப் மோட்டருக்கு வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ அந்த லிவர் வந்து உங்களோட செல்ஃப் மோட்டர் இருக்க பெண்டெக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணும். ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணும்போது அந்த பெண்டெக்ஸ் வந்து ஃப்ளைவீலோட போய் என்கேஜ் ஆயிடும். என்கேஜ் ஆன உடனே உங்களுக்கு மோட்டருக்கு வந்து ஆல்ரெடி இங்க நெகட்டிவ் சப்ளை இருக்கு. ஸோ மோட்டர் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தான உடனே ஃப்ளைவீல் வந்து சுத்தம். ஃப்ளைவீல் கூட கனெக்ட் பண்ணியிருக்க வந்து கிராங்க் ஷாஃப்டா சுத்தம். சுத்தி உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் சர்க்கியூட்டோட பேசிக் ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி நீங்க பாருங்க. பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புரியுற வரைக்கும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு என்னோட ஸ்கில் ஷிஃப்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆட்டோமொபைல் கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.